ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாஜிக்கள் பார்த்தீங்கன்னா இடையே ஒரு மோதல் போயிட்டு தான் இருக்குது. குறிப்பிட்டு மதுரையில் பார்த்தீங்கன்னா விவி ராஜஞ்செல்லப்பா உதயகுமார் செல்லூர் ராஜு இடையே ஒரு மோதல் போயிட்டு தான் இருக்குது. விவி ராஜஞ்செல்லப்பா மகன் 2019 தன்னோட மகனை வந்து ராஜ் சத்யனா களமிறக்கி இருந்தார். அப்போ அந்த அளவு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு உதயகுமார்லாம் வேலை பார்க்கவில்லை. இப்போ டாக்டர் சரவணன் இறங்கணும்னா 2020 நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா விவி ராஜஞ்செல்ல தரப்பு இருக்காதா வந்து தகவல் வெளியே இருக்குது. ஸோ அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அத்தனை இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பூத் கமிட்டி கூட அமைக்கலன்ற மாதிரி குற்றச்சாட்டு. ஸோ இப்படி மாவட்டத்திலும் கொங்கு மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே நிறைய பேர் உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. இந்த புகார்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போனாலுமே நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அவரோட பதவிக்கே பார்த்தீங்கன்னா உங்கெல்லாம் ஆப்பு வச்சுருவாங்க. ஏன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல எடப்பாடி பழனிசாமி, நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனால வந்து அவங்கெல்லாம் ஒரு 3000 லட்சம் தானே இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு அணியில் திரண்டு எடப்பாடி வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருன்ற மாதிரி வந்து யோசிக்கிற கொஞ்சம் காலம் போட்டோம். 2026 வரைக்கும் இழுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை தான் பொதுச்செயலாளராக எல்லாருமே ஏற்றுக்குவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.